ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில்க் சாரீக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுவும் லைனிங் ப்ளவுஸு லைனிங் வச்சு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் ஓப்பன் பீஸை எடுத்து ஓப்பன் பீஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த லைனிங் துணியும் சேர்த்து நம்ம எட்ஜில் ஒரு சிங்கிள் மடக்கி தைச்சிட வேண்டியதான். அடுத்ததாக பட்டி நம்ம வந்து தைக்கணும். இந்த பட்டி எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடுப்பு பட்டியை எடுத்து அடிஷ்னல் பீஸ் 2 எடுத்திருக்கோம். அந்த அடிஷ்னல் பீஸுக்கு மேலே நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ண பக்கம் நம்ம நீட்டாக திருப்பி எடுத்தால் போதும். ஜாயின் பண்ண பகுதியை அப்படியே எடுக்கும்போது நமக்கு மெயின் பீஸ் பட்டி பக்கம் நல்ல பக்கமாக வந்து சேரும். அடுத்ததாக கை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். கைக்கு இந்த ப்ளவுஸுக்கு துணி காணாது, அதனால் நம்மகிட்ட இந்த பீஸை கட் பண்ணி போட்டு கைக்கு தேவையான அளவுக்கு கை நீளமும் கை சுற்றளமும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த லைனிங் துணியை கையோட மெயின் பீஸ் துணிக்கு மேலே வச்சு நீட்டாக ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ண பிறகு பாருங்கள், நீட்டாக ஜாயின் பண்ணிவிடும். ஜாயின் பண்ண பிறகு நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டால் போதும். அதுவும் லைனிங் துணிக்கு மேலே தான் அமுக்கு தையல் போடணும். ஒரு நூல் அளவுக்கு நம்ம அமுக்கு தையல் போட்டு அப்படியே திருப்பி எடுக்கும்போது கையோட மெயின் பீஸ் துணி பின்பக்கம் வராமலாம், பின்பக்க துணி முன்பக்கம் வராமலாம் நீட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த தையல் போடுறோம். இந்த மாதிரி தைச்ச பிறகு நீட்டாக எடுத்து நம்ம கைக்கு அளவு வச்சிட வேண்டியதான். பாருங்கள், துணியை நீட்டாக நம்ம தைச்சிருக்க துணியை 2ஆக போல்டிங் பண்ணிவிடலாம், 2 கைக்கும் தேவையான அளவுக்கு. அடுத்தது 2 கைக்கும் தேவையான அளவுக்கு போல்டிங் பண்ணி அளந்த பிறகு அதையும் நம்ம முன் துண்டு பின் துண்டு அளவுக்கு நீட்டாக போல்டிங் பண்ணிவிடணும். இப்போ 4ஆக நம்ம போல்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கை நீளமும் கை சுற்றளமும் மார்க் பண்ணணும். பாருங்கள், இப்போ கை ஜாயின் பண்ணிடலாம் நம்ம தைச்சிருக்கோம் துணி போதாமல். அதனால அந்த கை ஜாயின் பண்ண துணி உள்பகுதியில் வரும்படியாக தான் நம்ம இடது கைக்கு வரும்படியாக நீட்டாக போல்டிங் பண்ணி போட்ட பிறகு தான் அளவு வச்சுட்ருக்கோம். பாருங்கள், கை நீளத்தை மார்க் பண்ணிக்கிடலாம், கை சுற்றளவை மார்க் பண்ணி தேவையான அளவு தையலுக்கு இடம் விட்டுக்கிடலாம். அடுத்ததாக கை சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், அடுத்தது ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஆம்கோலுக்கும் அந்த ஷோல்டர் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன் கைக்குழி பின் கைக்குழி கட் பண்ணதுக்கு மார்க் பண்ணி நம்ம அடுத்ததாக கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கை கீழ் சுற்றளமே அளந்து மார்க் பண்ணி தைச்சி வச்சுருக்கிறத நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது முன் கைக்குழி நம்ம 1/2 இன்ச் வித்தியாசத்தில் மார்க் பண்ணியிருக்கிறத முன் கைக்குழியும் கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இந்த சென்டர் பகுதியில் லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த துணி வந்து நகண்டு போகாது. அடுத்ததாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கு தேவையான அளவு ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸு சாதாரண நார்மல் வட்டக்கழுத்து ப்ளவுஸ் தான், ரவுண்ட் நெக் தைச்சா போதும். அதனால் நமக்கு தேவையான அளவு கிராஸ் பீஸு 1.25 இன்ச்சு அளவுக்கு நீளம் நம்ம கழுத்து சுற்றளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். அடுத்ததாக இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், 2 கிராஸும் சேர்ந்து 1/2 எக்ஸ் மாடலில் நம்ம இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த பீஸை 1/2 எக்ஸ் மாடலில் நம்ம சேர்த்து வச்சு கரெக்டாக தைக்கிறதுக்கு இடம் விட்டு அந்த 2 துணியும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு வி ஷேப் கிடைக்கும். அந்த வியில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிவிடணும். அடுத்தது நம்ம எல்லா பீஸுமே தைச்சி முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான பீஸெல்லாம் தைச்சி முடித்தாச்சு. அடுத்ததாக நம்ம உடம்பு பகுதியை எடுத்துருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு முன் துண்டும் பின் துண்டும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். அதில் ஷோல்டர் ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணிவிடலாம். பாருங்கள், ஆம்கோல் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சும் கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சும் ஒரு கோடம், இந்த அளவுக்கு கொஞ்சம் கிராஸாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், நீட்டாக இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக கப் ஷேப்பு ஏற்கனவே பாயிண்ட் மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட் மார்க்கை நீட்டாக ஸ்டிச் மட்டும் பண்ணால் போதும். மெயின் கப் ஷேப்பில் உள்ள மெயின் டாட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஓப்பன் சைட் டாட் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு. இந்த டாட்டெல்லாம் நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறத தைக்கும்போது இந்த துணியை நம்ம இழுக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது. நார்மலாக இந்த ட்ராக் அளவுக்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கணும். பாருங்கள்,
ஏதாவது மிஸ்டேக் எதுவும் ஒரு ஊசி அளவுக்கு வித்தியாசம் இருந்தாலும் இந்த கப் ஷேப் நல்லா இருக்காது. அதனால நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இந்த மெயின் டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு எடுத்து போல்டிங் பண்ணியிருக்கோம். போல்டிங் பண்ணி உயரம் 3 இன்ச்சு. அடுத்ததாக ஓப்பன் சைடு டாட்டு 3/4 இன்ச்சு எடுத்து 2.5 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் டாட்டு. இந்த ஆம்கோல் டாட்டு வந்து நம்ம மெயின் டாட் பிடிச்சிருக்கிறதுக்கு நேர் போல்டிங் பண்ணும்போது கிராஸாக ஒரு டாட் வரும். அதுதான் நமக்கு ஆம்கோல் டாட்டு. அந்த டாட்டை ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு முடித்தா போதும். அதுவும் 3 டாட்டுமே ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு முடிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த 3 டாட்டுமே நம்ம தைச்சிருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ண பிறகு தான் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கிற இந்த கப் ஷேப்பு கூடலாம் ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெயின் பீஸில் 2.5 இன்ச்சு துணி வேஸ்ட்டாக இருக்காதுல்ல, அதை கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து இந்த துணியில் கப் ஷேப் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குதையும் லைட்டாக கட் பண்ணி விட்ட பிறகு நம்ம இந்த பட்டியை ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி ஜாயின் பண்ணும்போது இடுப்பு சைடு துணி பட்டியை இடுப்பு சைடில் தான் மாட்டணும். ஓப்பன் சைடு வரக்கூடிய பீஸை ஓப்பன் சைடில் தான் மாட்டணும். பாருங்கள், 2 சைடுக்குமே பட்டியில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம்னா ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் இருக்கும். அதை கரெக்டாக மாட்டும்போது தான் நமக்கு நீட்டாக அந்த கப் ஷேப்பு வரும். அடுத்தது கப்பை ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு பட்டியை ஒரு அமுக்கடி அடிச்சுக்கிடணும். இந்த கப் ஷேப் உள்ள அந்த வேஸ்ட்டு துணி, நம்ம தைக்கிற துணியை வந்து பட்டி சைடு திருப்பி விட்டு அதை ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். அடுத்தது பின் துண்டு மடக்கி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த பின் துண்டு மடக்கி தைக்கிறது எப்படின்னா, நம்ம 4 ஆம்கோல் பீஸையும் சேர்த்து வச்சு இந்த பட்டியோட எட்ஜு, முன் துண்டு பட்டியோட எட்ஜு தான் பின் துண்டு இறக்கம். அந்த மாதிரி நம்ம இப்போ போல்டிங் பண்ணி மடக்கி எட்ஜில் ஒரு தையல் தைச்சாச்சு. அடுத்ததாக இந்த பின் துண்டை 2ஆக மடக்கிக்கிட்டு நமக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு போக மீதி இருக்கிற பகுதியை 2ஆக மடக்கி அதில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணி 3 இன்ச்சு நீளத்துக்கு நீட்டாக ஒரு டாட் போட்டாச்சுன்னா பின்பக்க டாட் ரெடி நமக்கு. அடுத்ததாக ஓப்பன் சைடு பாருங்கள், துணி வச்சு அடிஷ்னல் பீஸ் வச்சு தான் ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம். இடது பக்க சைடு ஹூக்கு மாட்டுறது மாதிரி உள்ள பகுதி நம்ம தைச்சிட்ருக்கோம். இந்த இடது பக்கம்தான் ஹூக்கு வைக்கணும். ஒரு சிலர் வலது பக்கமும் வைப்பாங்க. எந்த தேவைன்னாலும் ஒன்றும் இல்லை. இந்த இடது பக்கம்தான் நான் இப்போ ஹூக் வைக்கிறதுக்கு ஓப்பன் தைச்சிருக்கேன். அடுத்தது வலது பக்கம் வந்து ஹூக்கு மாட்டக்கூடிய பகுதி தைச்சிட்ருக்கேன். ஹூக் மாட்டுற பகுதி உள்பகுதியில் வச்சு வெளிப்பகுதிக்கு அந்த ஓப்பன் துணியை எடுத்து பட்டி சைடுக்குள்ளே 3 ஹூக் வைக்கணும். அந்த ஹூக் வைக்கக்கூடிய லாக்கு. அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டில் ஒரு ஹூக் வைக்கக்கூடிய லாக் மாட்டணும். அடுத்தது கழுத்து இறக்கம், முன் கழுத்து இறக்கத்தில் நமக்கு ஒரு ஓப்பன் ஹூக் வந்து மாட்டணும். மொத்தம் 5 ஹூக்கு இதில் லாக் வந்து நம்ம மாட்டுறதுக்கு வச்சுருக்கோம். வி லாக் போட்டாச்சு. அதையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அளந்து நம்ம வேஸ்ட்டு தையல் போக மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு. அடுத்ததாக ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை எடுத்து முன் கழுத்து பக்கத்தில் இருந்து நீட்டாக ரவுண்டு நெக்குக்கு நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தைக்கும்போது நம்ம கிராஸ் பீஸ் எல்லாம் எந்த விதமாக இழுக்கக்கூடாது. ட்ராக் அளவுக்கே நம்ம எவ்வளோவுக்கு ட்ராக் தைக்கிறதுக்கு எடுக்குதோ அதே அளவுக்கு நம்ம தைச்சிட வேண்டியதான். அடுத்ததாக பாருங்கள், நம்ம இப்போ ஒத்த பீஸாக தான் இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த பீஸை அப்படியே உள்பகுதியில் திருப்பி விட்டு நம்ம தைக்க ஜாயின் பண்ணோம்ல, அந்த பீஸ் எதுவும் தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி நீட்டாக அந்த இடத்துல ஒரு அமுக்கு தையல் போட்டுவிடலாம். கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணி தைச்ச இடத்துல ஒரு அமுக்கு தையல் போட்டு நம்ம திருப்பி போட்டு எம்மிங் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ கழுத்து தைச்சாச்சு. அடுத்ததாக ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கை பீஸை எடுத்து முன் கைக்குழி தான் ஜாயின் பண்ணணும். கையோட முன் கைக்குழியும் ப்ளவுஸோட அந்த கப் ஷேப் இருக்கக்கூடிய முன்பகுதியும் ஒரே இடத்துல இருக்கும்படியாக தைக்கணும். கை துணி முன் துணியை எடுத்து பின் துண்டுலையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தைக்கும்போது கை ஷேப் நல்லா வராது. முன் கைக்குழி கூடல உடம்போட முன் பகுதியை தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ண பிறகு ஓவர்லாக்கு பதிலாக ஷூ அடி ஒன்று நம்ம அந்த விளிம்பில் அடிச்சுக்கிடலாம். அந்த ஜாயின் பண்ண வேஸ்ட் துணியில்
அடுத்ததாக உடம்பு பகுதியை அளந்து நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணால் போதும். பாருங்கள், சூப்பரான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆகிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலில் ஸ்டிச்சிங், கட்டிங், மெஷர்மெண்ட், மார்க்கிங், டிசைனிங், ஸ்டிச்சிங் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ உடம்பளவு நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்து அளவு கரெக்டாக செக் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய கையளவு, கை கீழ் சுற்றளவு, அடுத்தது இடுப்பு சுற்றளவு எல்லாமே நீட்டாக மார்க் பண்ணி தைச்சி முடிக்க போகிறோம். பாருங்கள், இப்போது 43 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவில் ப்ளவுஸு நம்ம நீட்டாக தைச்சி முடித்தாச்சு. இந்த உடம்பளவு 43 இன்ச்சு, இறக்கம் 14.5 இன்ச்சு, முன் கப் ஷேப்பு 12.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு. அடுத்தது கை நீளம் 7.5 இன்ச்சு, கை சுற்றளவு 7.5 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 5.25 இன்ச்சு, இடுப்பு கீழ் சுற்றளவு 34. சரியா? எல்லா அளவுமே நீட்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது எம்மிங் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும், போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே எல்லா அளவுமே கரெக்டாக தைச்சி முடித்தாச்சு. இப்போ பாருங்கள், முன் கப் ஷேப்பு, பின் கப் ஷேப்பு, பின் கழுத்து, முன் கழுத்து, கையளவு, இடுப்பு சுற்றளவு எல்லாமே நீட்டாக தைச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.